ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் சிக்ஸ்த்து லெசனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? திருக்குறள் கதைகள் கொடுத்துருக்காங்களா? பார்க்கலாமா ஆன்சர்ஸ்லாம்? பாருங்க. பொறுத்துவேன். நிறைவான மனிதராக இருப்பதற்கு தேவையானது என்னதுப்பா? நிறைவாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு பொறுமை இருக்கணும். சரிங்களா? எந்த விஷயத்தையுமே நம்ம கோவப்படாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் நிறைவான மனிதராக இருப்போம். அடுத்து பாருங்கள், உண்மையான பொருளை காண்பது அறிவு. நம்ம யார் என்ன சொன்னாலுமேவோ அதோட உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ நமக்கு என்ன தேவை? அதுக்கு அறிவு தேவை. அடுத்து, தன்னைத்தானே காக்க எது வராமல் காக்க வேண்டும்னா கோபம் வராமல். நம்ம வாயை நம்மளை கெடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்மளை நாமே காத்துக்கொள்றதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கோபத்தை அறவே நீக்கிடணும். சரிங்களா? அப்போ இதுக்கு நிறைவான மனிதராக இருப்பதற்கு தேவையானது பொறுமை, உண்மையான பொருளை காண்பது அறிவு, தன்னைத்தானே காக்க எது வராமல் காக்க வேண்டும்னா கோபம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சொல்ல கேட்டு எழுதுவேன். உங்கள் வகுப்பறையில் இருக்க டீச்சர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு இந்த இடத்துல எழுதணும். சரிங்களாப்பா? எந்த வார்த்தைகளோ வாக்கியங்களோ எது வேணாலும் இருக்கலாம், அதை கேட்டு இந்த இடத்துல எழுதணும். அடுத்து பாருங்கள், நிகழ்வுக்கு பொருந்தும் திருக்குறளை எடுத்து எழுதுவேன். இப்போ என்ன நிகழ்வு இருக்குது இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள், அம்மா அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த உடை எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறா. அப்போ அவங்க அம்மா கோபத்தில் தூக்கி எறியும் போது உன் கையில் அடிபட்டு விட்டதே. தூக்கி போடும்போது என்னாச்சு? அந்த கண்ணாடி உடஞ்சி அந்த அவ கையில் அடிபட்டு ரத்தம் வருது பாருங்கள். அப்போ கோபமாக அந்த ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அதோட விளைவு நமக்கு தானே. பாருங்கள், அதுதான் கொடுத்துருக்காங்க. தன்னைத்தான் காக்கி சினம் காக்கா காவாக்கால் தன்னையே கொல்லுஞ்சினம். தன்னையே அந்த கோபம், சினம்னா கோபம், தன்னைத்தான் என்னது கோபம் நம்மளை தான் காப்பாற்றணும். அந்த மாதிரி காப்பாற்றலை அப்படின்னா அது நம்மளையே கொன்றும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ கோவப்படக்கூடாது. நீங்களும் இனிமேல் யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பொண்ணு சொல்கிறா, ஐயோ நான் உள்ளே அல்லவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பறையில் எல்லாம் கூட்டிகிட்டு வெளியே கிளம்புறாங்க. இவ மட்டும் வகுப்பறையில் இருக்கிறான். அப்போ அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க? அனைவரும் வெளியே விட்டீர்களா, பூட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆமாம் ஐயான்னு இவ சொல்கிறா. அப்போ என்ன செய்யணும் இந்த இடத்துல? ஆசிரியர் இவங்க இந்த பொண்ணு சொல்கிறத கேட்கணுமா, இல்லை உள்ளே போய் செக் பண்ணிவிட்டு அடுத்து பூட்டணுமா? உள்ளே போய் தானேப்பா செக் பண்ணணும். அதுக்கேற்ற குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரிங்களா? யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? அந்த பொருளோட அந்த செயலோட உண்மைத்தன்மையை நாமளே போய் தேடணும். அதான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்பொருளின் மெய்ப்பொருள், உண்மையான பொருளை காண்பது தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அறிவான செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இதில் இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு மாணவன் இருக்காங்க. அந்த மாணவன் சொல்கிறாங்க, ஐயோ நீங்கள் கடினப்பட்டு உருவாக்கிய மின் விளக்கை கைத்தவறி உடைத்து விட்டேன். ஏன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் தானேப்பா மின் விளக்கை உருவாக்குனாரு. அதவே இவங்க உடைச்சிட்டாங்க. அப்போ எடிசனுக்கு எவ்வளோ கோபம் வரும். ஆனால் அவள் கோவப்படாமல், கவலைப்படாதே மற்றொரு விளக்கை தயார் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மற்றொரு விளக்கை தயார் செஞ்சுட்டு இந்த மின் விளக்கையும் நீயே எடுத்துகிட்டு வான்னு இவங்க கையில் கொடுக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு பொறுமை இவங்ககிட்ட இருக்குது. அப்போ அதுக்கு ஏற்ற குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைவான குணங்கள் நம்மக்கிட்ட போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொறுமையை நம்ம கடைபிடிக்கணும், அதை விடக்கூடாது. சரிங்களா? அதுதான் இந்த குறள். சரிங்களா? 3 குறளுமே நமக்கு நல்ல ஒரு கருத்துள்ள குறளாக அமைந்துள்ளது. அடுத்து பாருங்கள், இதில் காட்சி உணர்த்துவது என்ன எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருங்களா? ஆக்சுவலாக என்னென்னா, இந்த காட்சி என்ன பண்ணுறாங்க, இந்த பையன் வீடு கட்டிகிட்டு இருக்கான். இப்போ அவங்க ஃப்ரெண்டு உள்ளே வரான். என்ன செய்கிறாய் கேட்கிறான். இப்போ நான் கலை திருவிழா போட்டிக்காக தயார் செஞ்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி இந்த பையன் சொல்கிறான். இப்போ உடனே அந்த வெளியிருந்து வந்த பையன் இந்த வீடை தூக்கி பார்க்குறான். எடுத்து பார்த்தோன்னே அது அப்போ தானே ஒட்டியிருப்பாங்க, அது உடஞ்சிடுச்சு. அப்போ இந்த பையனுக்கு கோபம் தானேப்பா வரணும். எப்படி என் வீடை உடச்சிட்டு அப்படின்னு சொல்லி நம்மளாம் அப்படி தானே செய்வோம், கோபம் தானே படுவோம். ஆனால் இந்த பையன் என்ன பண்ணுறான், சரி வருத்தப்படாத, நம்ம இதே போல் இன்னொன்று செஞ்சுக்கலாம். இது இப்போ தான் ஒட்டுன பசை, அதனால இன்னும் சீக்கிரம் காஞ்சிருக்காது, நீ தெரியாமல் பண்ணிட்ட, இன்னொன்று செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடை கட்டுறாங்க. கட்டி இந்த வீடு அழகாக ரெடி ஆகிடுச்சு. அப்போ இந்த பையன்கிட்ட எவ்வளோ பொறுமை இருந்தால் அந்தளவுக்கு பெருந்தன்மையாக அவன் நடந்துக்கிட்டான். அந்த மாதிரி நம்மளும் ஒரு விஷயத்துக்கு டக்குன்னு கோவப்படக்கூடாது. அதான் இந்த காட்சி மூலமாக நமக்கு உணர்த்துது. அதை நம்ம எப்படி எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்படக்காட்சியில் கவினின் பொறுமையான குணம் வெளிப்படையாக தெரிகிறது. அப்போ அதுக்கேற்ற குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் என்ற குறளுக்கேற்ப கவின் பொறுமையை கடைபிடித்து நிறைவான மனிதனாக திகழ்கிறான். அதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல குணம் இதில். சரிங்களா? அடுத்து பாருங்கள்,
படங்களை பார்ப்பேன், கருத்திற்கேற்ப கதை எழுதுவேன். பாருங்கள், பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். இந்த படங்கள்லாம் பாருங்களேன், படியிலேருந்து இங்கே மாணவர்கள்லாம் இறங்கி வராங்க, சாலையை கடக்கிறாங்க. இந்த மாணவி சாலையை கடக்கிறா. வகுப்பறையில் ஆசிரியர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, யார் சொல்லணும் கையை உயர்த்தி ஆன்சர் பண்ணுறாங்க. ஓட்டப்போட்டியில் ஓடி வர்றாங்க, எங்கேயும் ஓட்டப்போட்டியில் ஓடி வந்து வின் பண்ணிட்டாங்க. அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்றத கீழே எழுதியிருக்க பாருங்க. படிக்கட்டிலிருந்து இறங்கும்போது பொறுமையாக இறங்க வேண்டும். எப்படி இறங்கணும்ப்பா? பொறுமையாக தான் இறங்க வேண்டும். அதேமாதிரி சாலையை கடக்கும்போது இருபுறமும் வாகனங்கள் வருகிறதா என பார்த்து கவனமாக கடக்க வேண்டும். அப்போ அந்த இடத்துலையும் பொறுமையை தான் நம்ம, நிதானத்தை தான் நம்ம கடைபிடிக்கணும். அடுத்து, வகுப்பில் ஆசிரியர் கேட்கும் வினாக்களுக்கு கையை உயர்த்தி ஆசிரியர் சுட்டி காட்டும் நபர் விடையளிக்க வேண்டும். நம்ம டக்குன்னு முந்திரி கொட்டை மாதிரி டக்குன்னு நம்ம தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சரை சொல்லக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சாலும் கையை தூக்கணும். ஆசிரியர் யாரை சுட்டி காட்டுறாங்களோ அவங்க தான் ஆன்சர் பண்ணணும். அடுத்து பாருங்கள், ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது தன்னுடைய பாதையில் மட்டும் நேராக ஓட வேண்டும். அப்போ அதுக்குண்டான பாதை இருக்கா? ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையில் மட்டும்தான் நேராக ஓடணும். இந்த பாதையில் ஓடாமல் இந்த பாதையில் ஓடக்கூடாது. அப்போ அந்த இடத்துல நிதானம் என்பது தேவை. அதுமாதிரி வெற்றி பெற்றாலும் பொறுமையாக இருக்க வேண்டும். என்னதான் வெற்றி பெற்றாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆணவத்தில் இருக்கக்கூடாது. நான் தான் ஜெயிச்சிட்டேன், நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவமாக இருக்கக்கூடாது. அந்த இடத்துல எப்படி இருக்கணும்? பொறுமையாக செயல்பட வேண்டும். அப்போ இந்த படங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை இங்கே எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இந்த வார்த்தைகள்லாம் படிங்க, டைம் பார்த்து படிங்க. எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ ஒவ்வொரு 4 டைம்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் வந்து அதிக நேரம் இருக்கும், அதுக்கடுத்து அடுத்தடுத்த டைம் வர வர அந்த நேரம் வந்து கம்மியாக்கிட்டே தானே இருக்கும். இப்போ 4 தடவை படிச்சிங்கன்னா அந்த 4 தடவையும் எவ்வளோ நேரத்தில் படித்து முடிச்சிங்கன்ற அந்த டைமை இங்கே வந்து நான் இதாக தான் நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த டைம் பார்த்து இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், தொடருக்குள் தொடர்களை உருவாக்கி எழுதுவேன். இப்போ தொடருக்குள் இருக்கக்கூடிய தொடரை உருவாக்கி எழுதணும். சரிங்களா? பார்க்கலாமா? இங்கே ஒன்றும் கிடையாது. இவங்க எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க, நெருப்பில் வாடிய பூக்கள் தம்மோட பொலிவை எல்லாம் இழக்கும். அதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா, வாடிய பூக்கள் பொலிவை எல்லாம் இழக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த தொடருக்குள் அதிலிருந்து இந்த வாடிய பூக்கள் பொலிவை எல்லாம் இழக்கும், அதிலிருந்து ஒரு தொடராக உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், தாமஸ் ஆல்வா எடிசன் பலமுறை தோல்வி கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னரே மின்விளக்கை கண்டுபிடித்தார். இதிலிருந்து எப்படி எழுதலாம்? தாமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்கை கண்டுபிடித்தார். அடுத்து பாருங்கள், எப்பொருளை ஒருவர் யாரிடமிருந்து கேட்டாலும் கூறியவர் எத்தகையவர் என்று பாராமல் அதன் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். அப்போ அதிலிருந்து நம்ம எப்படி எழுதலாம்? எப்பொருளை ஒருவரிடமிருந்து கேட்டாலும் அதன் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். சரிங்களா? அடுத்து பாருங்க, நிறை உடையவராக இருக்கும் தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி பின்பற்ற வேண்டும். அதுல இருந்து எப்படி எழுதலாம்? நிறை உடையவராக இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி பின்பற்ற வேண்டும். இந்த மாதிரி எழுதலாம் தானப்பா. அடுத்து பாருங்க, புத்தகத்தில் தேடி எழுதுவோம். இதில் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்களா? பார்க்கலாமா? எடிசனுக்கு வெற்றியை பெற்று தந்தது எப்பண்பு. அப்போ எப்பண்புனா விடாமுயற்சி தான். அடுத்து பாருங்க, மெய்ப்பொருள் காண்போம் கதையில் உள்ள இணைச்சொல்லை எடுத்து எழுதுக. இணைச்சொல் எப்பொருள் மெய்ப்பொருள் ரெண்டுமே இணைச்சொல் தானப்பா. அடுத்து பாருங்க, ஆயுத எழுத்து உள்ள தொடரை கண்டறிந்து எழுதுக. இது தொடரை பார்த்தீங்கன்னா திருக்குறளில் தான் வருது. ஆயுத எழுத்து பாருங்க, சிற்றின்பம் வெகி அறநல்ல செய்யாறு மற்றின்பம் வேண்டுபவர். அதே மாதிரி அக்கி அகன்ற அறிவெண்ணம் யார் மாட்டும் வெகி வெறிய செய்யின். அப்போ அக்கி வெகி இதெல்லாம் என்னது? ஆயுத எழுத்துள்ள தொடர். அடுத்து பாருங்க, உயிரெழுத்தில் தொடங்கும் திருக்குறளை கண்டறிந்து எழுதுக. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அடுத்து பாருங்க, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இது ரெண்டுலேயுமே இந்த உயிரெழுத்து ஆரம்பிச்சிருக்கு, அகர ஆள ஆரம்பிச்சிருக்கு. இனிய உளவாகன்ற குறள் வந்து ஈ என்ற உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்து பாருங்க, படத்திற்கு உரிய சொல்லை டிக் செய்வேன். இதனால் கரைக்கு எந்த ரை வரும்? பெரிய ரை. அதே மாதிரி இது வந்து பள்ளி, ஸ்கூல். பள்ளிக்கு வந்து என்ன? இது வந்து நகர லகரம்னு சொல்லுவாங்க. நகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்னன்னு சொல்லலாம்? பொது லகரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, வெள்ளம், இனிப்பு வெள்ளம். இந்த இல்லு லாவை எப்படின்னு சொல்லுவாங்கன்னா வகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குண்டுலா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பொது லகரம், இது குண்டுலான்னு சொல்லலாம். அதே மாதிரி நீலம் தான் வண்ணம். வண்ணத்துக்கு வந்து இந்த நீளம் வந்து என்னது? குண்டுலா. அடுத்து சரியான சொல்லை எழுதி முன்னுவிற்கு உதவுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்களா? எழுதலாமா? நான் தேன் எடுக்க செல்ல வேண்டும், நான் போக வேண்டிய இடம் மலை. ரெண்டுமே மலை தான் கொடுத்துருக்காங்க. எந்த லை வரும்? இந்த குண்டு லை தான். அதுதான் மவுண்டெயினை குறிக்கும். இந்த லை வந்து ரெயின், மழை பெய்யுதுன்னு சொல்கிறோமா, அந்த லை. அடுத்து மரப்பலகையை இணைத்து வீடு செய்ய வேண்டும். எனக்கு வேண்டுவது ஆணி. ஆணி வேணும். ஆணி இருந்தால் தானேப்பா இந்த ஆணிக்கு 3 சொல்லி நீ வரும்.
அது மாதிரி இந்த அணி ஆணி அப்படின்னா தமிழ் மாதங்களில் ஆணி மாதம் வரும்ல அந்த ஆணி. அடுத்து நான் நிலத்தில் பயிர் செய்ய உழவு செய்ய வேண்டும், அதற்கு நான் பயிர் செய்ய வேண்டும், அதற்கு நான் உழவு செய்ய வேண்டும். உழவு அப்படின்னா அதுக்கு லா வந்து சிறப்பு ழகரம். சரிங்களா? இந்த ழாவை மகர ழகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லலாம், சிறப்பு ழகரம் அப்படின்னு சொல்லலாமா? அடுத்து பாருங்க, நான் தண்ணீர் எடுத்து வர வேண்டும், நான் செல்ல வேண்டிய இடம் ஏரி. ஏரினா ஏரிக்கரை, ஏரினா நீர்நிலையில குறிக்கும், அது சின்னரி. பெரியரினா ஏரி, படிக்கட்டி ஏரி, மேலே ஏரி வா அப்படின்னு சொல்கிறோமா, அதுக்கு இந்தரி. இந்த ஏரி அப்படின்னா நீர்நிலை. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, உரிய சொற்களை தொடரில் நிரப்புவே. அதே தான், இதெல்லாம் மயங்கொழி பிழைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பெரிய வகுப்பில் போகும்போது நிறைய பார்த்துக்குருவீங்க. இப்போ இதில் இருந்து சின்ன சின்னதாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தாவரங்களிலிருந்து கிடைப்பது காய்கறி. கறி, காய்கறி, காய்கறி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறோமா, அப்போ அந்த கறி வந்து இந்த பெரிய தான் வரும். அதே மாதிரி விறகு எரித்தால் கிடைப்பது கறி. கறிக்கு இந்த சின்னரி வரும். இந்த கறி கொட்டை அப்படின்னு சொல்கிறோமா அது. அடுத்து உடலின் ஒரு உறுப்பு தலை. தலை வந்து குண்டுலை தான் தலை. உடலின் ஒரு உறுப்பு தலை. தலை இருக்குல்ல, ஹெட்டு. ஆடு தின்பது இலைத்தழை. தழை அப்படின்னா சிறப்பு ழகரம். அடுத்து காதால் கேட்பது ஒலி. இந்த ஒலினா சவுண்டு, சத்தம் வருதுன்னு சொல்கிறோமா, சவுண்டு. காதால் தானப்பா கேட்க முடியும். அதே மாதிரி கண்ணால் பார்ப்பது ஒளி. இந்த ஒளிக்கு லைட்டு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பொருளின் பாதி அரை. அரை பகுதி இருக்கா பொருளின் பாதி. இந்த அம்மாலாம் வீட்டில் ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த உனக்கார அவன் அண்ணனுக்கார கொடு அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி அறை. அந்த மாதிரி வீட்டில் இருப்பது அறை. இந்த அறைனா ரூம்னு அர்த்தம். சரிங்களா? ரூமுக்கு தான் அறை. ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா அறைக்கு போகிறேன், அதுக்கு இந்த பெரிய அறை. அடுத்து மீன் பிடிக்க உதவுவது வலை. இந்த வலைனா குண்டலைனா மீன் பிடிக்க உதவக்கூடிய வலை. எலியின் இருப்பிடம் வலை. வலைனா பொந்து. சரிங்களா? அது வந்து பொது லகரம். அடுத்து பாருங்கள், கதையை படிப்பேன், உரிய சொற்களால் நிரப்புவேன்னு சொல்லிக்கிறதுங்களா. இந்த கதையை படிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய சொற்களால் நிரப்பலாமா? இதுவுமே எப்படி கொடுத்துருக்காங்க, மயங்கொழி பிழைகள் தான். மழை மழை, ஆணி ஆணி, வெள்ளம் வெள்ளம், காலை காலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல எந்த லகரம் எந்த வார்த்தைகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், கயல் செண்பகனூரில் வசிக்கிறாள், அது ஒரு அழகான மலை கிராமம். மலை கிராமம்ன்ற போது என்ன வரும், குண்டுலை தான் வரும். அடுத்து அந்த ஊரில் ஆணி மாதத்தில் தான் திருவிழா நடைபெறும். ஆணி மாதம் சொன்னோம், ஆணினாலே 2 ஸ்ரீனி. வீட்டு சுவரின் ஆணியில் மாட்டியிருந்த நாட்காட்டியில் நாளினை வட்டமிட்டு குறித்து கொண்டாள். ஆணி, இந்த வீட்டு சுவரில் வீட்டு சுவரத்தில் அடிக்கக்கூடிய ஆணிக்கு 3 ஸ்ரீனி. அப்புறம் ஒவ்வொரு நாளும் நாட்காட்டி தாளை கிழிக்கும் போது அந்த நாள் எப்போது வரும் என எண்ணிக்கொண்டே இருந்தாள் கயல். அந்த நாளுக்கு முந்தைய நாள் அடுத்த நாள் திருவிழா. மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள் கயல். பொங்கலுக்காக வெல்லம் இனிப்பு வெல்லம் இருக்குல்ல, அந்த வெல்லம் வந்து குண்டியில் குண்டுலா. வெல்லம், அரிசி, புதுப்பானை ஆகியவற்றை எடுத்து வைத்திருந்தாள். ஆனால் அன்றிரவு பலத்த மழை பொழிந்தது. அப்போ இது வந்து மழை வந்து ரெயினை குறிக்கும், மழையை குறிக்கக்கூடியது. அடுத்து வீட்டின் வாசலில் கட்டியிருந்த காளை மாடுகள். காளை மாடு குறிக்கக்கூடியது பொதுலகரம் லை. அடுத்து மா என்று கத்தினர். அவற்றை பிடித்து கொட்டகையில் கட்டினார். அவளது அப்பா விடிய பெய்த மழையில் விடியற் காலையில் தான் நின்றது. இந்த காலையில் அப்படின்றது வந்து குண்டுலை. அடுத்து இருப்பினும் வெள்ளம் மடிய சற்று நேரமானது. இந்த வெள்ளம் அப்படின்னா இனிப்புன்னு சொல்லணும். இந்த வெள்ளம்னா இந்த மழை பெஞ்சு தண்ணியாக தேங்கி இருக்குதுல்ல, அதை தான் வெள்ளம் சொல்லுவாங்க. அந்த வெள்ளம் பொதுலகரம் பொதுகில். அது என்ன செய்யுது, வடிய சற்று நேரமானது. ஆனாலும் ஒவ்வொரு மக்களுடன் திருவிழாவினை கொண்டாடி மகிழ்ந்தாள் கையல். சரிங்களாப்பா? இப்போ இதில் எந்த லகரம் எந்த நகரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரகரம் அதுவும் பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், படக்கதையை படிப்பேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா, அதை ஒன்ஸ் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து படிப்பேன் மின்னுவேன். இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். காதால் கேட்கக்கூடியவை, குளக்கரையில் காணப்படுபவை. இப்போ காதால் கேட்கக்கூடியவை நம்ம சொல்லக்கூடிய சொற்கள்லாம் காதால் கேட்கலாம். பேரொலி காதால் கேட்கலாம். குயிலோசை, வளையோசை, இதெல்லாம் காதால் கேட்கலாம். அது மாதிரி குளக்கரையில் என்னெல்லாம் இருக்குன்னா, தோட்டம் இருக்கும். கொக்கு, கோரைப்புல், சோலை குயல், பொன்வண்டு, இந்த மாதிரி இதெல்லாம் குளக்கரையில் இருக்கக்கூடியது. ஆமாதானப்பா? அடுத்து பாருங்கள், படிப்பேன் மகிழ்வேன். இதெல்லாம் நீங்களே படித்து பழகிக்கோங்க. உங்களோட வாசிப்பு பயிற்சிக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொள்ளை, சோளக்கொள்ளை, தெருவில் சோளக்கொள்ளை, வெகு தொலைவில் சோளக்கொள்ளை, அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா தான் வாசிப்பு பயிற்சி அதிகமாக இருக்கும். அடுத்த சொற்களை இழைத்து தொடர் படிப்பேன். இந்த சொற்கள்லாம் இழைத்து படிக்கலாமா? பாருங்கள், தோழர்கள் அமைத்த தோட்டம், தோழர்கள் அமைத்த கோட்டை, தோழர்கள் அமைத்த தொட்டி, தோழர்கள் அமைத்த தொழுவம், இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி படிக்கணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள்,
பாருங்க, படிப்பேன் சிறகடிப்பேன் சொல்லி கொடுத்துருங்களா. பறந்து போன பசி. அதாவது என்னென்னா, கோபி தோட்டம் வச்சுருக்கான். அவன் தோட்டத்தில் வெள்ளரிக்காய் இருக்குது. அவன் தோட்டத்தில் வெள்ளரிக்காய் இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்களுக்குலாம் பசின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வெள்ளரிக்காயை படித்தான், கூடையில் போட்டான், எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்துருக்கான். அதுலேருந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்கள். பறந்து போனது எது அப்படின்னா பசி. லாஸ்ட்டில் சொல்கிறாங்க, தோழர்களுக்கு இன்னும் சாப்பிடணையும் பசி வந்து பறந்து போனது. அப்போ பறந்து போனது பசி. அது மாதிரி தோட்டம் யாருடையது அப்படின்னா கோபியோட தோட்டம். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், அம்மு பயணம் செய்த வாகனங்களின் பெயர்களை எழுதுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்ன வாகனங்கள்? இந்த சக்கரங்களை பார்த்தே நம்ம எழுதலாமா? இது வந்து தொடர்வண்டி, இது விமானம், இது மகிழுந்து, இது மிதிவண்டி, இது வந்து பேருந்து. ஆமாம் தானேப்பா. அடுத்து பாருங்கள், அம்மு வரைந்த வாகனத்திற்கு பாடல் எழுதலாமா? நம்மளா எழுதியிருக்கோம் பாருங்கள். மகிழுந்து மகிழுந்து, நான் வரைந்த மகிழுந்து, அழகான மகிழுந்து, வேகமாக செல்லும் மகிழுந்து, உல்லாசமாய் செல்லும் மகிழுந்து, மகிழ்வாய் போகும் மகிழுந்து. மகிழுந்துனா கார். சரிங்களா. அடுத்து பாருங்கள், நீ பயணம் செய்ய விரும்பும் வாகனம் எது, ஏன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் பயணம் செய்யக்கூடிய வாகனம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா விமானம் தான். ஏன்னா விமானத்தில் தான் நான் போனதே கிடையாது. அதனால் நான் விமானம்ன்றது வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த பிக்சரை இந்த இடத்துல வரைங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு பிடித்த வாகனத்திற்கு கடிதம் ஒன்று எழுதுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. பாருங்கள், எனக்கு பிடித்தது வந்து விமானம் தான். பாருங்கள், எனக்கு உன் மீது ஏறி பயணம் செய்ய மிகவும் ஆவலாக உள்ளது. வானிலிருந்து கீழே உள்ள இடங்களை பார்க்க வேண்டும் போல் உள்ளது. ஆனால் இப்பொழுது என்னால் உன்னில் ஏறி பயணிக்க முடியாது. ஆனால் கூடிய விரைவில் உன் மீது ஏறி பயணிப்பேன் என்ற நம்பிக்கை உள்ளது. நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு தோணக்கூடிய எந்த விமானம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விமானத்தை பற்றி சரி, எந்த வாகனம் பிடிச்சிருக்கோ அந்த வாகனத்தை பற்றி இந்த இடத்துல எழுதுங்க. சரிங்களாப்பா. இப்போ இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் குட்டீஸ். தேங்க்யூ.